உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவை சேர்ந்த மனாவ் சர்மா அப்படிங்கிறவர் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது வட மாநிலங்களில் இப்போ பேசப்படும் விஷயமா இருக்குது. பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் இவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரியாக வேலை செஞ்சுட்டு வர நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனிதர் தான். இவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகினதாக சொல்லப்படுது. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவரோட மனைவிக்கும் இவருக்கு ஒத்து போகிறதில்ல. மனைவி இந்த மனாவ் சர்மாவை பயங்கரமான கொடுமைப்படுத்தியிருக்காங்க. தாங்க முடியாத கொடுமையெல்லாம் படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் அந்த பெண்மணியை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த அம்மா இவரை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே அவர் சொல்ல முடியல. யார்கிட்ட சொன்னாலும் சங்கடமாயிரும், கேவலமாக நினைப்பாங்க. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியல, நண்பர்கிட்ட சொல்ல முடியல. என்ன செய்கிறதுமே தெரியாமல் அவர் இன்னைக்கு பயங்கரமான கொடுமையை சந்தித்து அவர் மன வெதும்பி தான் அவர் இறந்துருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. இவர் ஏன் இறந்தாரு அப்படிங்கிறத விசாரணை பண்ணுறாங்க. பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்லாம் அதில் வருது. என்னன்னா கேட்டிங்கன்னா, இந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமணம் தாண்டிய உறவில் இருந்திருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. அது பெண் வீட்டாரும் சொல்லலை, மாப்பிள்ளை வீட்டுக்கு இது தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. யாருக்கு? மனாவ் சர்மாவுக்கு. ஏன்னா ஒரு அவங்களுடைய நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இவர் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் மனசில் ஒருத்தரையுமே கல்யாணம் பண்ண ஒருத்தரையும் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பத்தில் இவர் பயங்கரமான டார்ச்சர் பண்ணி இவர் நம்ம வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த திருமணம் தாண்டிய உறவுல இப்போ இருக்கிறதுனால இவங்களை ஒன்றும் பண்ணவும் முடியாது. என்ன காரணம்னா, இப்போ திருமணம் தாண்டிய உறவு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ இந்த பல கருத்துக்கள் இதில் என்ன வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பேப்பரில் அனுதினமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பேப்பர் நம்மளே படிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா, இதில் என்ன செஞ்சால் இதை தடுக்கலாம் அப்படிங்கிறத சில பேர் கருத்தாக கூட கூறிட்டு வர்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்கக்கூடாத ஒரு விஷயந்தான் அது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட போய், ஏம்மா நீ யாரையாவது விரும்புறியா அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தர் கொடுக்குறது நல்லது. ஏன்னா அந்த புள்ள அப்படி சப்போஸ் அது நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கே அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட பிரச்சனையே இல்லை. ஒரு ஆணாக இருந்தால், எப்பா நீ யாராவது விரும்புறியா அப்படின்னு கேட்டு, இல்லை அப்படின்னா அவங்க நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதாவது நான் விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த தற்கொலையை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது, அதாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னு சொல்லிட்டு 6 பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு. ஆனால் ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு சட்டம் கூட கிடையாது. அதனால பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, சட்ட வல்லுநர்கள் ஆண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மனநல ஆலோசனை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனி ஊழியர்கள், நான் குறிப்பிட்டு எந்த கம்பெனியும் சொல்ல விரும்பல, நிறைய கம்பெனி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்னாலே இறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு அந்த மாதிரி மன ஆலோசனை கொடுத்தாங்கன்னா நிறைய உயிர்களை பாதுகாக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் மனநல ஆலோசனை கொடுத்தாங்களாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வருங்காலங்களில் இப்படி ஒரு சட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், பல உயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க.